இந்த ஆடிங் அண்ட் சப்ட்ராக்டிங் ஒன்றும் இல்லை, இருக்கிற ரேஷியோட ஒரு நம்பரை ஆட் பண்ணுவாங்க இல்லை சப்ட்ராக்ட் பண்ணுவாங்க, சிம்பிள் தான். ஸோ 17, 24 என்ற விகிதத்துடன் எந்த எண்ணை கூட்டினால் அல்லது கழித்தால் 1.1:2 மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் இருக்கு, ஒரு ஆப்ஷனாக நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. 17, 24 இருக்கு இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? அப்பனா நான் என்ன பண்ணணும்னா 17 + 5 கீழே. ஸோ அப்போ எனக்கு மேலே என்ன வரும்? 22 வரும். கீழே இது கேன்சல் பண்ண முடியுமா? இது வந்து பிரைம் நம்பர். ஸோ அப்போ இதை கேன்சலே பண்ண முடியாது. ஸோ அப்போ இது ஆப்ஷனில் வரவே வரும். அடுத்தது கழிக்க வேண்டும் -5. அப்போ இதுவும் வராதா? ஸோ அப்போ இது 12, இது 19, இதுவும் வராது. ஸோ அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்தது 17 + 10 24 + ஒரு 10. ஸோ அப்போ 27/14 கேன்சல் பண்ண முடியுமா? முடியாது, வராது. அப்போ அடுத்து கடைசியாக இருக்கிறது ஆன்சரு. பட் இருந்தாலும் நம்ம போடுவோம் 10 கழிக்க வேண்டும். ஸோ அப்போ 24 10 கழிச்சிங்கன்னா இதுதான் என்னது? 1/2. ஸோ அப்போ ஆன்சர் டி. புரியுதா இப்போ என்ன பண்ணுறோன்னு? அடுத்தது பேஸ் பண்ணி வேற மாதிரி கேள்வி வரும். இந்த லாஜிக் போட்டீங்கன்னா அது யூஸ் பண்ணும். ரேஷியோன்ற கொஸ்டின் போயிட்டு அந்த கனியன் புக் இருக்குல்ல, அதே தான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால தான் இப்படி கொஸ்டின் போட்டேன். நியூ டாபிக் அதான் கேட்டுருந்தேன். ரேஷியோ எல்லாமே இதில் போட்டாச்சு. ஸோ அடுத்தடுத்தா வரும். இவ்வளோ நேரம் பேசிக்ஸ்லாம் சால்வ் பண்ணிருக்கோம். வெனஸ்டே தான் ஃபுல் டே இருக்குமா? மார்னிங் மட்டும் தான் நினைக்கிறேன். வெனஸ்டே இருக்குமா? வெனஸ்டே வந்து எனக்கு வெனஸ்டே மட்டும் எனக்கு எக்ஸாம் கொடுத்தாங்க. ஓகே. வெனஸ்டே எனக்கு கொடுத்தாங்க அப்படினா சரி ஓகே. இப்போ இப்போதைக்கு வந்து எடுக்கலாம். ஸோ என்னன்னா வெனஸ்டே கன்ஃபார்ம் எக்ஸாம்ஸ் மார்னிங் எனக்கு கொடுத்துச்சுன்னா தெரியல. இப்போ வந்துட்டு 3 கூட 10 கூட்டுமா?
ரெண்டுத்தோடய கூட்டுறாங்க இல்லையா? இரு எண்களிலும் 10 கூட்டினால் அவைகள் விகிதம் 4, 5 என மாறுகிறது. அது எண்ணில் அந்த இரு எண்கள் யாவை? போலாம். கொஸ்டின்ல இருந்து போனோம்னா 3:5 இல்ல. இப்போ இந்த ஆக்சுவல் நம்பர்னது 3a 5a இல்லையா? இப்போ இதோட என்ன சொல்றாங்க, 10 கூட்டணும்ன்றாங்களா? ஸோ அப்போ ப்ளஸ் 10. ஸோ அப்போ உங்களுக்கு 3a + 10ன்றது நியூ நம்பர் டிவைடட் பை 5a + 10ன்றது இன்னொரு நியூ நம்பர். இதுதான் என்னன்னு சொல்றாங்க, அந்த 4:5. ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்து கிராஸ் மல்டிப்ளை. ஸோ அப்போ 3 × 5 15a, 10 × 5 50, 4 × 5 20, 4 × 10 40. ஓகேவா? அப்புறம் இந்த ஏ இருக்கிறத ஒரு சைடு கொண்டு வாங்க. இந்த 15a அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், -15 ஆகும். ஸோ அப்போ 20a - 15a. அதே மாதிரி இதை வந்து இந்த சைடு கொண்டு வாங்க, 50 - 40. ஸோ அப்போ 5a = 10. ஸோ அப்போ ஏன்றது 2. ஓகேவா? இப்போ A2னா எது ஒரிஜினல் நம்பர்? ஒரிஜினல் நம்பர் கேட்குறாங்களா இல்லை மாடிஃபைட் நம்பர் கேட்குறாங்களா? அது இரு எண்கள் யாவைன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஒரிஜினல் நம்பர் தான் கேட்குறாங்க. ஒரிஜினல் நம்பர் வந்து 3a இல்லையா? ஸோ அப்போ 3 × 2 6, 5 × 2 10. ஸோ அப்போ 6 and 10 ஆப்ஷன் ஏ தான் அவங்களோட நம்பர். நீங்க ஆப்ஷன்ல இருந்து கூட போகலாம். இப்போ ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா 6, 10 இருக்கு, அதோட 10 ஆட் பண்ணுங்க, 16 வரும். கீழே வந்து 20 வரும். 16/20 என்னது? 4/5. அதான் அங்க இருக்கு. இப்படி கூட நீங்க சொல்லலாம். ஆப்ஷன் வந்து போறது ஈஸியா இருக்கு. இதை வந்து நமக்கு இப்படி போட்டு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டு இதெல்லாம் போடுறத ஆப்ஷன் வந்து நம்ம 10 கூட்டிட்டு நம்ம அது எதுக்கு ஈக்குவலா பெர்சன்டேஜ் இதுல பார்த்தா கரெக்டா இருக்கு. பட் நீங்க ஆப்ஷன் எழுதி போறது வந்து எல்லா டைமும் அதை வந்து டேரக்டா கேட்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கிறேன் முக்கியம். சப்போஸ் இது இல்லைன்னா இதையா தெரிஞ்சுக்கணும். ஓட்டு பாத்தீங்கன்னா பழகிடும். ஃபியர் ஃபேக்டர் தான் போடுவோம்.
நீ 2 மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க கழிக்க சொல்லியிருக்காங்க சார். 3ல இருந்து 9 கழிச்சுன்னா -6 வரும் சார். 3 வந்து எடுக்கிறது அப்படி வந்து ஒரிஜினல் நம்பர் கிடையாது. 35 3A5A அப்படி போட்டீங்கன்னா 3A5A இருக்கும். 3A5A மெத்தட் போட்டோம்னா அப்போ வந்து 3:5 எடுத்துக்கிறார். ஸோ அப்போ 3ல இருந்து வந்துட்டு -9 3A -9 பண்ணீங்கன்னா 9 கொஸ்டின் அப்படிதான் சார் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் வந்துட்டு 3 ஸோ அப்போ அந்த 3:5 இருக்கு இல்லையா, இது வந்து என்ன வேணா இருக்கலாம். 3:5 ஆகவே இருக்கலாம், இல்லைன்னா வந்து 6:10 இருக்கலாம், இல்லைன்னா வந்து 9:15 இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். புரியுதா? இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். அடுத்து என்ன இருக்கணும்? ஸோ 3, 4, 12, 5, 4, 20 இப்படி கூட இருக்கலாம். ஸோ இது எந்த நம்பராக வேணா இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா. இப்போ அதனால தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம், 3A5Aன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ 3Aலேருந்து 9 கழிங்க, 5Aலேருந்து 9 கழிங்கன்றாங்க. என்ன வருதுன்றாங்க 12/23. ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை எது 23 கொடுத்துட்டாங்க கேள்வியில. 12/23 கிளாஸ் மல்டிபிகேஷன் இல்லப்பா. ஸோ கிளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணாங்கன்னா வந்துட்டு 23 × 3 23 69 69 மைனஸ்
23 ஒன்பதுங்களா? 29 180, 29 27, 207. 69A minus 9 into 23 equals to 12 into 5 60A minus 12 into 9 அப்புறமா அந்த 60A இதையும் கொண்டு வாங்க ஒரு சைடு. ஸோ அப்போ 69A minus 60A வரும். இது இந்த சைடு கொண்டு போங்க. 9 into 23 minus 9 into 12 வரும். கரெக்டாக? இப்போ இரண்டு செப்பரேட் பண்ணா 9A இது. இதில் 9 காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா 23 minus 12. ஸோ அப்போ 9 9 கேன்சல் பண்ணிங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 9 8 9 10 11 அஞ்சா உங்களுக்கு. நான் மல்டிப்ளை பண்ணிட்டா வராது ஆன்சர். மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா நாங்க 9 பண்ணிட்டீங்கன்னா ஏ அதே தான் நான் பண்ணி போடுறேன். 9A வந்து சாரி அது வந்து 87 மைனஸ் 19 19 11 99 12 108 So A equal to 11 வருது. 99 வரும். A வந்து 11 வந்துருச்சு. அப்ப A 11 போது ஒரிஜினல் நம்பர் எடுத்தது எவ்வளோ சரியா நம்ம வச்சு ஒரிஜினல் நம்பர் அவன் கொடுத்ததே ஒரிஜினல் நம்பர் தான். நம்ம 3 5 வந்துட்டு கொடுத்துருந்தான். அப்போ சின்ன நம்பர் கேட்குறாங்களா பெரிய நம்பர் கேட்குறாங்களா? சிறிய கேட்குறாங்க. அப்போ 33 ஏ ஆப்ஷன் நீங்க ஷெட்யூலும் ஷெட்யூல் என்ன கேட்டீங்க பார்த்த மாதிரி தெரியுமா? வந்துட்டு என்னென்ன இருக்குதோ அதுக்கு சப்ஜெக்ட் என்னென்ன வந்து அதை தமிழ் பார்க்கறோம்ல நீங்க தமிழ் பார்க்கறோம்ல நான் இங்கிலீஷ்ல கிட்ட சொல்லிட்டு ஆப்ஷன் சொல்லிட்டேன். ஆர்டிகிள்ஸ் இந்த சரக்குன்னு சொல்லிட்டு ஆமா சரக்குன்னு சொல்லுவாங்க. அந்த சரக்கு அதுனா ஒழுங்கா உள்ள வருது. சரக்குகள் தமிழ் சாட்டர்டே நீங்க புரிய வைக்கிற ஜாப்ல வராங்க சாட்டர்டே சண்டே சோ கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. எங்களோட யாரும் வர மாட்டாங்க. வீக்கெண்ட் மட்டும் வரலாம் கேக்குறாங்க. அந்த வீக்கெண்ட் வராங்க. இது பிசியல் பிரஷர் சம்திங் ஏழு இஸ்டு 15
இந்த சம் எப்படி சார் போகுது 7a ஈக்குவல் டு 15 வச்சுக்கிட்டேன் 7a ஈக்குவல் டு 15a அந்த மாடலில் போடலாமா இல்லை இது ஆப்ஷன் வச்சே போடலாம் இப்போ 7 போடல ஒரு ட்ராக் பண்ணுங்க 7 இல்ல 7 கூட நான் வந்து 6 ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் 13 வரும் 15 ஆட் பண்ணும்போது ஓகே நான் பண்ணிடுறேன் 7 plus 6 15 plus 6 சார் 13/21 அந்த ஆப்ஷன் வராது சார் கேன்சல் ஆகும் 13/21 வராது அது 7/11 கிடையாது ஸோ அப்போ வேற அடுத்த ஆப்ஷன் போகும் ஸோ 7 வைக்கிறேன் 7 14 ஸோ 15 ஒரு 7 22 அதுவும் வராது ஸோ இது வந்து 8 வைக்கிறேன் 15 8 23 15/23 வராது ஸோ இதுக்கு 9 ஒரு 7 14 15 ஒரு 9 24 சார் பி ஆப்ஷன் வருது சார் 14/24 வருது சார் அது வந்து கிடையாது கிடையாது 16/24 வராது 16/22 வேணா வரும் 14/22 அது வந்து ஒரு ஆப்ஷன் வந்து 7 வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆமா 7 வந்து நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்தா அந்த 14/22 கேன்சல் பண்ணுங்க 14/22 கேன்சல் பண்ணோம்னா வந்து 7/11 வருது நம்ம ஆப்ஷன்ல இது இல்லை 7/11 something
சார் இதுல வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வச்சு நான் போடுறேன் சார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 3 4 இருக்கு, அது கூட 2 ஆட் பண்றேன் சார். இல்ல 3 4 இருக்கு, அது வந்துட்டு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வித்தியாசம் இப்படி பண்றதை விட இப்போ வந்து 3 4 இருக்கா, ஆக்சுவல் நம்பர்ஸ் வந்து 3A 4Aன்னு வச்சுக்கோங்க. அவற்றோட 4 கூட்டுறீங்கன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ +6 +6. ஸோ அப்போ இது நம்பர் என்ன வேணா இருக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா, 3 4ன்றது என்ன வேணா இருக்கலாம். 3A +6 இன்னொரு நம்பர் 4A +6 ஈக்குவல் டு எல்லாம் மாறுது. ஸோ அப்போ 4 5 இந்த பக்கம் வச்சுங்க, கிராஸ் பண்ணுங்க. ஸோ அப்போ 3 5 15A +6 5 30 4 4 16 6 4 24. அப்புறம் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் A, இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 6. ஸோ அப்போ ஏன்றது 6னா அந்த நம்பர்ஸ் என்னது 3:4. ஸோ அப்போ 3ன்றது 18, 4ன்றது 24. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் என்னது ரேஷியோ. கேவாது ஏசியா ஃபீவரா போட்டுதான் இருந்துச்சு, கொஞ்சம் ஃபீவரா இருந்துச்சு. இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்கு, நான் சொல்றேன். ரேஷியோட ஒரு நம்பர் ஆட் பண்ணிட்டாங்க. 3:4 ஆக்சுவல் நம்பர் வந்து 3A 4A. ஓகேவா, அந்த ஏன்ற காமன் ஃபேக்டரை கேன்சல் பண்ணதுனால தான் உங்களுக்கு 3:4ன்றது வந்துச்சு. ஓகேவா, புரியுதா? 3 4ன்றது ஒரிஜினல் நம்பர் கிடையாது, அது ஏதோ ஒரு நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த 2 நம்பர் என்ன வேணா இருக்கலாம். ஸோ இப்போ 3:4 நம்பர் சொல்றாங்கன்னா அந்த 2 நம்பர் என்ன வேணா இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம், 3 4 கூட இருக்கலாம், இல்லைனா 6 8 இருக்கலாம், இல்லைனா உனக்கு 9 12 இருக்கலாம், இல்லைனா 12 16 இருக்கலாம். இது மாதிரி எந்த நம்பராக வேணா இருக்கலாம். அந்த 3 4 எதை வேணா ரெப்ரசென்ட் பண்ணலாம். நமக்கு என்ன தெரியாதுன்றதுனால 3A 4A இருக்கு. ஓகேவா, 3A ஓட 6 ஆட் பண்றாங்க. 6A கூட்டும் போது கூட்டுறது தான் ஆட் பண்றது. அது 4/5 ஆகும். அது 4/5 ஆகும்.
ஆப்ஷன் வச்சு போடுறதுன்னா வந்து எப்படி சார்? ஆப்ஷன் வச்சு போடுறதுன்னா 3:4 கூட வந்துட்டு 3 ஒரு 6 9ன்னு வந்துடும், 4 ஒரு 6 10ன்னு வந்துடும். இப்போ 3 6 9 4 10 9/10 9 இல்ல கூட்டு போதன 3 6 9 தானே சார் வரும். இப்போ 4 6 10 தானே சார் வரும். அது எடுக்க முடியாது ஆப்ஷன் வச்சு ஆப்ஷன் வச்சு எடுத்தா மிஸ்டேக் வருது. இப்போ அந்த நம்பருக்கு வித்தியாசம் கேக்குறாங்க. அப்படின்னா நான் ஆப்ஷன் வச்சு எப்படி யோசிப்பேன்னா 3 4க்கும் உள்ள வித்தியாசம் என்னது? 1. அந்த ஒரு பார்ட் தான் 6. அப்போ 6 × 3 18, 6 × 4 24, 18 × 24 தான் அந்த ஒரிஜினல் ரெண்டு நம்பர். 18 × 24 தான் அந்த ஒரிஜினல் ரெண்டு நம்பர். அப்புறமா தான் நான் என்ன பண்ணுவேன்? 6 ஆட் பண்ணுவேன். 18 + 6 24, 24 + 6 30, 24/30 5 4/5. அது ஆப்ஷன் வச்சு போனா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். 4 வாட்டி பண்ணுவது நான். சண்டே சரி சண்டே நீங்க வந்து இல்ல அப்புறம் 2 பேரும் கிடையாது. ஒருத்தர் கழிச்சு ஒருத்தர் உடம்பு சரியில்லை. உள்ளே இருக்கீங்களா? உள்ளே போகலாம். உள்ளே போகலாம். ஆர்டிகல்லாம் பார்ட் பார்ட்டா பண்ணுவோம். ஒருத்தர் பார்ட் பண்ணிடுவோம். 4 பார்ட் 51 வரை 51 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 4A-வோட 51 முடிஞ்சிடும். ரொம்ப பொறுமையா அதுல துப்பாத்துக்கு அந்த ஆர்டிகளுக்கு அந்த ஆர்டிகளுக்கு கேட்டு சொல்றேன். பரவாயில்ல, அதனால உங்களுக்கு எப்படி தேவைன்னு கேட்டுட்டு நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஓகே. ப்ரொபோஷன் ஸ்டாப் பண்ணணும். நீ அதுக்குள்ள கேட்சப் பண்ணிக்கோ. ப்ரீவியஸாக பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுக்கும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம்.